இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி காலையிலேயே எழுந்து சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுவாமி அறையெல்லாம் நேத்தியே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பூ மட்டும் வச்சுட்டு விளக்கில் எல்லாத்தையுமே திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றுற வேலை தான். இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதால நிறைய பலன் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. எனக்குமே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 2-3 வாரம் போட்டதுமேம்மா என்னோடய மருமகள் கன்சீவ் ஆகியிருக்காங்க, நல்ல செய்தி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்குமே ஒரு நிறைய நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்குது, டெவலப்மெண்ட் தான் ஆகிட்டுருக்கு. நம்ம முருகர் மேலே நம்பிக்கையோடு எது செஞ்சாலும் அதுக்கு தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் முருகர் கொடுப்பார். அதுக்கு நீங்கள் நம்பிக்கையோடவும் நல்ல மனதோடவும் இருந்தாவே போதும். சிலருக்கு முருகரை கும்பிட நீங்கள் முருகரை நெருங்க நிறைய கஷ்டங்கள் வரும். நீங்கள் இப்போ திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்தால் சில பேருக்குலாம் ரொம்ப அடி மேலே அடியெலாம் விழும். காரணம் நம்ம கர்மா நம்மளை விட்டு போகணும், நம்ம கர்மா கழியணும். நம்ம கர்மா கழிஞ்சால் தான் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே நிறைய கெடுதல் நடக்குது அப்படின்னா அது நம்மளோட கர்மா கழியுதுன்னு அர்த்தம். பொறுமையோடு காத்துருங்க. என்ன நடந்தாலும் நமக்கான காலம் வரும், நல்லதாகவே எல்லாமே மாறும். அது வரைக்கும் காத்திருக்கலாம். இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு ஊரில் தான் இருக்காங்க. அதனால் காலையிலே பர்பிள் கலரில் இந்த கேபேஜ் இட்லி தான் ஊற்றிருந்தேன். அதை ஊற்றிட்டு சைட் பை சைட் கேரட் சட்னியுமே அரைச்சிட்டேன். இது காலையில் சாப்பிட்றதுக்காக அது பேக் பண்ணி வச்சுட்டேன் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பசங்க லஞ்சுக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுருந்தேன். அது வெண்டைக்காய் சாதம் செஞ்சு வச்சுட்டேன். முட்டை நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று ஷாப் போயிருக்கும்போது. அதையுமே அவிச்சு அதுதான் தொட்டுக்கிறதுக்காக வச்சுட்டேன். கொய்யாப்பழம் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். பசங்களுக்கு போய் இட்லி எல்லாமே ஊட்டி விட்டு அவங்கள எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பலாக்காய் கொத்துக்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதையுமே சாப்பிட்டுட்டு நான் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் டிஸ்பேச் பண்ண வேண்டியிருந்தது. அது எல்லாமே கொடுக்குறதுக்காக நாங்கள் விருத்தாச்சலத்துலேருந்து வந்த உடனே பசங்களை அழைச்சிக்கிட்டு சாப்பிட ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம். அவங்க 2 பேரையும் சாப்பிட வச்சு நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் லேட் ஆகிடுச்சி, அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னதால் வேறு வழி இல்லாமல் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பிட வச்சாச்சு. நான் மட்டும் கோயிலுக்கு போயிருந்தேன். முருகர் கோயிலுக்கு, திட்டக்குடியில் இருந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த முருகர் கோயிலுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி திருக்கல்யாணத்தும் போது ஆனால் உள்ளே போக முடியல, அவ்வளோ ரஷ்ஷு. இன்றைக்கி இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.